அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 27ஆம் தேதிக்கு பிறகு கிரகநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது, அவர்களுக்கு இந்த காலம் சுபமாக அமையுமா அல்லது அசுபமான பலன்களை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பற்றின முழு தகவல் தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீன ராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த நேரத்தில் திருமண சுபகாரியங்கள் உள்பட சுபகாரியங்கள் தொடர்பான அனைத்து விஷயங்களும் அடுக்கடுக்காக நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இருப்பினும் பொருளாதார ரீதியான ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ள வேண்டியதாகவும் இருக்க பெறலாம். அதே போல் ஆரோக்கியம் ரீதியாகவும் கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது. அதே சமயம் கணவன் மனைவி உறவில் நெருக்கமும் புரிந்துணர்வும் அதிகரிக்கலாம். குறிப்பாக கணவன் மனைவி இருவருமே எல்லா விஷயங்களையும் கலந்தாலோசித்து பகிர்ந்து வேலைகளை செய்வது பிரச்சனைகளை தவிர்க்க உதவுவதோடு மட்டும் இல்லாமல் உறவையும் மேம்படுத்துங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் குடும்ப உறவுகள், திருமணம், காதல் சம்பந்தப்பட்ட எந்த விஷயமாக இருந்தாலும் மற்றவர்களுடன் கலந்து ஆலோசித்து முடிவுகளை எடுப்பது ரொம்ப நல்லது. இந்த காலத்தில் கிரகங்களினுடைய சஞ்சாரத்தை பொறுத்த வரைக்கும் நிதி நிலையில் சாதகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். திருப்திகரமான பணவரவு, பொருளாதார ரீதியான வளர்ச்சி, வருமானம் அதிகரிப்பது, தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கப்பெறுவீங்க. பல கிரகங்கள் ஒன்றாக இணைந்து சஞ்சரித்தாலும் கூட பண வரவுக்கோ திடீர் அதிர்ஷ்டத்திற்கோ பஞ்சமே இருக்காது. எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத இடத்துல இருந்து வருமானம் அல்லது நீண்ட காலமாக வராமல் இருந்த தொகை தங்களுடைய கைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெறும். அது மட்டும் இல்லாமல் இது 15ஆம் தேதிக்கு மேல் விரயங்களையும் குறைய செய்யும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தினுடைய இறுதி நிலையில் பார்த்தோம் அப்படின்னா சனி பகவான், அதாவது உங்களுடைய ராசிக்கு ஜென்மசனியாக வர்றதுனால இந்த காலகட்டத்தில் இருந்தே தேவையில்லாத செலவுகள் குறைவதை கண்கூடாக உங்களால் காணவும் முடியும். இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்திலையும் சரி, வியாபாரத்திலையும் சரி நல்ல காலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பதவி உயர்வு அப்படி இல்லைன்னா ஊதிய உயர்வு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய சாத்தியமும் அமைஞ்சிருக்கு. அதே போல் தொழிலையும் நல்ல லாபத்தை பெறுவீங்க. இருப்பினும் இவை அனைத்தையும் பெறுவதற்கு நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். கடின உழைப்பு தேவைப்படக்கூடிய ஒரு காலநிலை அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய எதிரிகள் அல்லது போட்டியாளர்கள் உங்களுடைய முயற்சிகளுக்கு தடை ஏற்படுத்த முயற்சிகளையும் செய்யலாம். அப்படிங்கிறதுனால கவனமாக இருங்க. இந்த நேரத்தில் சவால்களை எதிர்கொண்டு முயற்சிகளை கைவிடாமல் தொடர்ந்தால் நீங்கள் எதிர்பார்க்கும் மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கப்பெறுவீங்க. புதிய வேலை மாற விரும்புகிறவங்க இந்த காலம் 15ஆம் தேதிக்கு மேலே சூரியன் மீன ராசியில் பெயர்ச்சியான பிறகு முயற்சிகளை மேற்கொண்டீங்க அப்படின்னா நல்லது நடக்க வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் சின்ன விஷயங்களில் கூட தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படலாம். சாதாரண விஷயத்தை கூட முடிவெடுப்பது கடினமாகவும் தோன்றலாம். இந்த நிலை இன்னும் சில நாட்கள் மட்டும்தான். அதே மாதிரி கிரகங்களினுடைய நிலைகள் மாறும்போது குழப்பங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலேருந்து கொஞ்சமாக தீரவும் ஆரம்பிச்சிடும். தேவையான நேரத்தில் மற்றவர்களிடம் ஆலோசனையோ உதவி கேட்பதோ நல்ல விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல வகைகளில் உங்களுக்கு அனுகூலங்களும் உருவாவதற்கு வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது. அப்படின்னாலும் அதற்கு நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கப்பெறலாம். அதே சமயம் நிதி நிலைமையும் கொஞ்சம் சீர்படவும் ஆரம்பிச்சிடும். தேவையற்ற கடன் பிரச்சனையில் இருந்து வெளிவருவீங்க. இறைவனின் அருளால் வருமானம் சற்று அதிகமாகவும் இருக்கப்பெறலாம். அதன் காரணமாக சேமிப்பை அதிகப்படுத்துவீங்க. வீண் வரைய செலவுகளை குறைப்பது
கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. பிள்ளைகளுடைய கல்வி நலனுக்காக எதிர்காலத்திற்காக சேமிப்பு இந்த காலகட்டத்தில் இருந்தே துவங்குவது நன்மையாகவே இருக்கும். வேலையிலையும் வியாபாரத்திலையும் நீங்கள் நினைத்த மாற்றத்தை கொண்டு வரலாம். புதிய தொழில் துவங்கலாம். வீட்டில் திருமணமாகாதவர்களுக்கு திருமண பேச்சு வார்த்தையை நடத்தலாம். நல்லதே நடக்குங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. குடும்ப உறவுகளோடு சண்டை போடக்கூடாது. அதே மாதிரி எதிரிகளால் உண்டான பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகலாம். சொந்த பந்தங்களோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் விலக ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு நாள் தான் வேலை கிடைக்காம கஷ்டப்பட்டு கொண்டிருந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா தங்களுக்கான வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு சற்று அதிகமாகவே இருக்குது. அதே மாதிரி கையில் இருக்கக்கூடிய வேலையை செய்ய முடியாமல் நேரம் இல்லாமல் அவதிப்பட போகிற அளவுக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சிரமங்களும் உண்டாகலாம். நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ள பாருங்கள். பொழுதுபோக்கில் அதிக கவனத்தை செலுத்த வேண்டாங்க. வீண்வரைய செலவை சற்று குறைத்து கொள்வது ரொம்ப நல்லது. முன்பின் தெரியாத நபருடன் அதிகமாக பேசி பழகாதீங்க. அது பிரச்சனையை ஏற்படுத்திடும். அதனால் ஜாக்கிரதையாக இருக்க பாருங்க. குடும்ப விஷயங்களை வெளி ஆட்களிடம் சொல்ல வேண்டாங்க. தெரியாத நபர்களை குடும்பத்திற்குள் ரொம்பவும் நெருக்கமாக அனுமதிக்கவும் கூடாது. உங்களுடைய பிள்ளைகளுடைய போக்கிலையும் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டங்க. அதே மாதிரி இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் வேலை வியாபாரம் எல்லாமே நீங்கள் நினைச்சதை விட சுமாராக தாங்க நடைபெறும். அதே மாதிரி எப்பாடுபட்டாவது உங்களுடைய கடமைகளை நீங்கள் சரியாக செய்து முடிக்க முயற்சி பண்ணுவீங்க. ஆனால் குடும்பம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நிலையாக ஒரு முடிவை எடுக்க முடியாது. சுபகாரிய தடைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கவனமாக இருக்க பாருங்க. மனைவி குழந்தை இவர்களோடு அனுசரணை ரொம்ப ரொம்ப முக்கியம். குடும்ப விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். வாழ்க்கையில் சற்று முன்னேறுவதற்கு தேவையான அத்தனை பாதைகளும் இந்த காலகட்டத்தில் தென்படவும் ஆரம்பிக்கலாம். ஆனால் உடன் இருப்பவர்களால் பிரச்சனை, கூட வேலை செய்கிறவங்களால பிரச்சனை, உடன் இருப்பவர்களே பொறாமைப்படுவாங்க. அந்த அளவுக்கு உங்களை சுற்றி 4 பேரும் உங்களுக்கான பிரச்சனையை ஏற்படுத்தி கொண்டே இருப்பாங்க. உங்களுடைய முன்னேற்றத்தை கண்டு வயிற்றெரிச்சலும் படுவாங்க. இதனால் சில பல பிரச்சனைகள் சிரமங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதனால் கவனமாக இருக்க பாருங்க. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு அப்படின்னு இருக்க பாருங்க. நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும். பேச்சில் நேர்மையும் இருக்க வேண்டும். கடினமான வார்த்தையை பயன்படுத்தாதீங்க. உங்களுக்கு எதிராகவே இருந்தாலும் எதிரியாகவே இருந்தாலும் அவர்களுக்கு விஷயத்தை சொல்லி புரிய வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அதற்காக ரொம்பவும் பணிந்து போக வேண்டிய அவசியமும் கிடையாதுங்க. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல வகைகளில் உங்களுக்கு சிரமங்கள் ஏற்படத்தான் செய்யும். அதிலும் குறிப்பாக தாயின் உடல் ஆரோக்கியத்திலையும் கவனத்தை செலுத்த பாருங்க. பெற்றோர் உடல் நலம் தொடர்பாக கவலையும் ஏற்படலாம். உங்களுக்கு மன ரீதியான பிரச்சனைகளை அதிக அளவில் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும். ஆரோக்கியம் தொடர்பான செலவுகளும் மற்றொரு புறம் அதிகரிக்கலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வண்டி வாகன செலவும் அதிகரிக்கலாம். திருமண வாழ்க்கையில் குடும்பத்தில் செலவுகள் உங்களினுடைய சௌகரியங்களை அதிகரிக்கிறது தொடர்பான செலவுகள் அப்படின்னு எக்கச்சக்கமான செலவுகள் செய்ய வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறது. அதனால் தேவையற்ற செலவுகளால் கடன் வாங்க வேண்டிய சூழலும் ஏற்படலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க. செலவினங்களை கட்டுப்படுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. பணியிடத்தில் சக ஊழியர்களால் பிரச்சனைகள் ஏற்படும். உங்களுடைய வேலை தொழில் தொடர்பாக நிறைய போராட்டங்களும் இருக்கத்தான் செய்யும். அதே மாதிரி மன அமைதி அப்படி இல்லைன்னா ஆரோக்கியம் பார்த்தீங்க அப்படின்னா திருப்திகரமாகவே இருக்குங்க. குடும்ப வாழ்க்கையில் அமைதி நிறைந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். உங்களினுடைய திறமையால் பணியிடத்தில் நட்புகளை பெறுவீங்க. வம்பு வழக்குகளில் இருந்து விலகி இருக்கவும் ஆரம்பிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சுகபோகங்களுக்காக கூடுதல் செலவுகள் செய்ய வாய்ப்புகள் இருக்கு. சாமர்த்தியமாக செயல்படுவதும் செலவுகளை குறைக்கிறதும் ரொம்ப அவசியம். தடைப்பட்ட அரசு பணிகள் வேகமாக நடைபெறும். தொழில் செய்யக்கூடியவர்கள் விரிவாக வாய்ப்புகள் இருக்க நிதி நன்மைகள் உண்டாக பெறுங்க. சிலருக்கு பார்த்தீங்க
பார்த்திங்க அப்படின்னா சிறுநீரகம், கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்கள். அதே மாதிரி இந்த நேரத்தில் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் உருவாகும், நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறுவீங்க. மாணவர்கள் படிப்பில் சோம்பலை கைவிட்டு கவனமாக செயல்படுவது நல்லதுங்க. இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறும். நீதிமன்ற வழக்குகளில் சாதகமான பலன்களை நிச்சயம் எதிர்பார்க்கலாம். தெளிவான புரிதலுடனோ இலக்குடனோ செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயம் மற்றொரு புறம் சில நேரங்களில் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குங்க. புதிய வீடு கட்டக்கூடிய முயற்சியை நீங்கள் தொடங்குவீங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப்பெறுவீங்க. இழந்த பொருள் திரும்ப கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. திருமணம் தொடர்பாக நல்ல முடிவுகள் ஏற்படுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் சில நேரத்தில் அலைச்சலும் தேவையற்ற அவதூறுகளும் ஏற்படலாம். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கு.